Hello everyone, welcome to Hema's Maths. இன்னைக்கு நாம 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்க எக்ஸசைஸ் 2.1 பார்க்க போறோம். இதுல क्वेश्चन நம்பர் 3 ல இருந்து 10 क्वेश्चंस வரைக்கும் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.1 நம்ம செய்யணும் அப்படினா இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் படிக்காம நாம 2.1 குள்ள போக முடியாது. கண்டிப்பா இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால 2.1 ல இருக்க சம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ண முடியும். ஆங்கிள் கேட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தீட்டான்றது ஆங்கிள், எல்ன்றது லென்த் கேட்கும்போது செகண்ட் தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏரியா கேட்கும்போது 4, 5, 6 ஃபார்முலா. தென் பெரிமீட்டர் கேட்கும்போது 7th ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நம்ம உள்ள சம்ஸ் போடும்போது எப்படி இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். Find the central angle of the shaded sectors. Each circle is divided into equal sector. நமக்கு பாக்ஸில் கொடுத்துருக்க சர்க்கிள்ஸ் வந்து ஈக்குவல் செக்டாராக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். முதல்ல ஃபஸ்ட் ஃபார்முலாவே அதுதான் எழுதியிருக்கோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை என். என்னன்றது என்னன்னா எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் என். ஃபர்ஸ்ட் டயக்ராமில் என்னன்னு பாருங்கள், 2. ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதால என் இஸ் ஈக்குவல் டு 2. செகண்ட் டயக்ராமில் கவுண்ட் பண்ணும்போது 5 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது. தேர்ட் டயக்ராமில் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது. அப்போ தேர்ட் டயக்ராமில் என் வந்து 8. லாஸ்ட் டயக்ராமில் என் வந்து எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள், 10 இருக்குது. ஸோ முதல்ல நம்ம என் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். 360 டிவைடட் பை என் இருக்கிற இடத்துல 2 போடும்போது நமக்கு ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு ஆன்சர் 180 டிகிரி. செகண்ட் டயக்ராமில் அதே மாதிரி என் இருக்கிற இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 360 டிவைடட் பை 5 டிவைட் பண்ணும்போது 72 டிகிரி. தேர்ட் டயக்ராமில் என் இருக்கிற இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 360 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 360-ஐ 8ஆல் டிவைட் பண்ணும்போது 45 டிகிரி நமக்கு இங்கே கிடைக்குது. தேர்ட் டயக்ராம் ஆன்சர் 45 டிகிரி. லாஸ்ட் டயக்ராமில் என் இருக்கிற இடத்துல 10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 360-ஐ 10ஆல் டிவைட் பண்ணும்போது 36 டிகிரி ஆன்சராக கிடச்சிருக்கு. இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். For the sectors with given measures, find the length of the arc, area and perimeter. ஸோ தீட்டா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஆங்கிளும் ரேடியஸும் நம்ம யூஸ் பண்ணி லென்த், ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்த்தில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னா ஆங்கிள்ன்றது நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். தீட்டா தான் ஆங்கிள். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி அண்ட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். நமக்கு லென்த்துக்கான ஃபார்முலா தெரியும். லென்த்தோட ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கோம் பாருங்கள். லென்த் ஆஃப் த ஆர்க் எல் இஸ் ஈக்குவல் டு, எல்ன்றது லென்த்து தான். இனிமேல் நம்ம லென்த்தை எல்லுன்னே மென்ஷன் பண்ணிக்கலாம். எல்ன்றது லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ லென்த்தோட ஃபார்முலா தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr யூனிட்ஸ். அடுத்ததான் நம்ம வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தீட்டாவோட வேல்யூ தெரியும், நமக்கு ஆரோட வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுகிறோம். ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பை இஸ் ஈக்குவல் டு 3.14 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பைக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. 22/7 அப்படின்னு யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. இதை டிவைட் பண்ணால் இந்த பையோட வேல்யூ 3.14ன்றது இதோட வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுவோம் பைக்கு. கொஸ்டினில் என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 45 360 கேன்சல் பண்ணும்போது 8 டைம்ஸ் இருக்குது. அடுத்ததான் 8 16 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது 2 8s are 16. அப்போது நமக்கு நியூமரேட்டில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2. இந்த வேல்யூஸ் தான் நமக்கு இப்போ நியூமரேட்டில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் லென்த் இஸ் ஈக்குவல் டு 12.56 சென்டிமீட்டர். ஸோ லென்த் எழுதும்போது ஃபைனலாக நம்ம சென்டிமீட்டர் எழுத மறக்கக்கூடாது, ஏன்னா கொஸ்டின் சென்டிமீட்டரில் இருக்குது. அடுத்தது ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியாவோட ஃபார்முலா தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர். லென்த்தில் 2πr பார்த்தோம், இதில் πr ஸ்கொயர். இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருக்குது ஃபார்முலாவில். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 45/360 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14, ஆரோட வேல்யூ 16, ஸ்கொயர் இருக்கிறதால 16 இன்ட்டு 16. கேன்சல் பண்ணும்போது 8 45 360, 8 16 கேன்சல் பண்ணால் 2 8s are 16. என்னென்ன வேல்யூஸ் நியூமரேட்டில் இருக்குது இப்போது 3.14
இன்ட்டு 2 இன்ட்டு 16. இந்த 3 வேல்யூஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்போவுமே நம்ம ஏரியா எழுதும்போது மட்டும் ஸ்கொயர் யூனிட்டில் தான் எழுதணும். ஃபைனல் ஆன்சர் ஸ்கொயர் யூனிட்டில் இருக்கணும். அடுத்தது பெரிமீட்டர் பார்க்கலாம். பெரிமீட்டரோட ஃபார்முலா L+2R. எல்லோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12.56 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ப்ளஸ் 2 இன்ட்டு 6, ஆரோட வேல்யூ 16, 12.56 ப்ளஸ் 2 16s are 32. ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணும்போது பெரிமீட்டர் நமக்கு கிடச்சிடும். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 44.56 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டருக்கு சென்டிமீட்டர் தான் எழுதணும், நாட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவுக்கு மட்டும்தான் ஸ்கொயரில் வரும். இப்போ ஃபோர்த்தில் செகண்ட் ஒன் பார்க்கலாம். சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. ஸோ ஆங்கிள் 120 டிகிரி. டி இஸ் ஈக்குவல் டு 12.6ன்னு கொடுத்துருக்காங்க. டின்றது டயாமீட்டர். டயாமீட்டர் 12.6 அப்படின்னா ரேடியஸ் அதில் ஆஃப் தான் ரேடியஸ். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 12.6 டிவைடட் பை 2ன்னு போடலாம். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேடியஸ் வந்து டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போ ரேடியஸ் எவ்வளோ கிடைக்கும்? 12.6ல் ஆஃப் எவ்வளோ? 6.3. ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 6.3 சென்டிமீட்டர். இப்போ ஆங்கிளும் ரேடியஸும் நமக்கு தெரியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா, லென்த் அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். முதல்ல லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா θ/360 இன்ட்டு 2πr. இப்போ வேல்யூஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தீட்டாவோட வேல்யூ 120 டிகிரி. இந்த 120 டிகிரியே தீட்டா இருக்கிற இடத்துல போட போகிறோம். ஸோ L இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ 6.3. 120 டிவைடட் பை 360 கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் 360ல் 120 இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் 3 போட்டுக்கிறோம். அடுத்ததாக வேறு என்ன கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிளில் 6.3யும் 3யும் கேன்சல் பண்ணும்போது 2.1ன்னு கிடைக்குது. இப்போ ஃபைனலாக மேலே என்ன இருக்குது? 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2.1. இந்த 3 வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் கிடச்சிரும். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு 13.188. உங்களுக்கு இந்த மல்டிப்ளேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். பெரிமீட்டர் ஃபார்முலா L+2R. எல்லோட வேல்யூ 13.19 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ 6.3. 13.19 ப்ளஸ் 2 இன்ட்டு 6.3 இஸ் 12.6. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 25.79. இது பெரிமீட்டரோட வேல்யூ. அடுத்த இன்னும் ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும், ஏரியா. ஸோ ஏரியாவோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர். தீட்டா இருக்கிற இடத்துல 120 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு பை இருக்கிற இடத்துல 3.14 இன்ட்டு ஆர் இருக்கிற இடத்துல 6.3. ஸ்கொயர் இருக்கிறதால 2 டைம்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ அதே மாதிரி கேன்சல் பண்ணும்போது 120 360ல் 3 டைம்ஸ் இருக்குது. திரும்பவும் 3யும் 6.3யும் கேன்சல் பண்ணும்போது 2.1. இப்போ மொத்தமாக நியூமரேட்டில் என்னென்ன இருக்குது எழுதுங்க. 3.14 இன்ட்டு 2.1 இன்ட்டு 6.3. இப்போ இந்த 3 வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஏரியாவோட வேல்யூ கிடச்சிரும். ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு 41.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூஸ் பண்ணோம் ஏரியாவுக்கு. அடுத்து 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் த மெஷர்ஸ் கிவன் பிலோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டார்ஸ். ஸோ இங்கே வந்து ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கள். லென்த் ஆஃப் த ஆர்க் எல்லு கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. லென்த்தும் ரேடியஸும் கொடுத்தா ஏரியாவோட ஃபார்முலா என்ன எழுதலாம் பாருங்கள். ஆல்ரெடி நான் முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிங்க. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு LR டிவைடட் பை 2. எல்லோட வேல்யூ 48 அண்ட் ரேடியஸோட வேல்யூ 10 டிவைடட் பை 2. 48 2ஆல் டிவைட் பண்ணும்போது 24 இன்ட்டு 10 240. முதல் சம்மில் நான் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணேன், இங்கே வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கலாம். அங்கே தீட்டாவோட வேல்யூ கொடுத்ததால தீட்டா இருக்க ஃபார்முலா, இங்கே எல்லோட வேல்யூ கொடுத்ததால எல் இருக்கிற ஃபார்முலாவாக நம்ம எடுத்திருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். ஃபஸ்ட்டின்ல என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் ஃபார்முலாஸை செலக்ட் பண்ணுறோம்.
இப்போ ஏரியாவோட ஆன்சர் எப்படி எழுதலாம்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 240 மீட்டர் ஸ்கொயர். கொஸ்டினில் மீட்டர் இருக்கிறதால மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியான்னு வரும்போது கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்டில் தான் எழுதணும். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், லென்த் ஆஃப் த ஆர்க். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 13.5 சென்டிமீட்டர். இங்கேவும் எல்ல தான் நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு எல்ஆர் டிவைடட் பை 2. ஒருவேளை எல்லுக்கு பதிலாக தீட்டா கொடுத்துருந்தா நம்ம தீட்டா இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருப்போம். தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 25 இன்ட்டு 13.5 நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏரியா அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்டில் தான் உங்களோட ஆன்சர் இருக்கணும். அடுத்ததாக 6th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார்ஸ் ஹூஸ் மெஷர்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஏரியா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியாவோட ஃபார்முலா எல்ஆர் டிவைடட் பை 2. ஏரியாவோட வேல்யூ நமக்கு தெரியும் 462. அப்போ ஏக்கு பதிலாக நம்ம 462 இஸ் ஈக்குவல் டு எல் தெரியாது, அப்போ எல் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது ஆரோட வேல்யூ ரேடியஸ் 21 டிவைடட் பை 2. இந்த டிவிஷன் 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது அது மல்டிப்ளிகேஷன் 2ஆக மாறும். ஸோ 462 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு 21. நமக்கு தேவையானது எல் வேல்யூ மட்டும்தான். அப்போ அந்த மல்டிப்ளிகேஷன் 2வும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் 21 மல்டிப்ளிகேஷன் 21ம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் 21 சேஞ்ச் ஆகும். ஸோ எல் மட்டும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 462 டிவைடட் பை 21 கேன்சல் பண்ணும்போது 22 டைம்ஸ் இருக்குது. ஸோ 22 இன்ட்டு 2, 22 2s are 44. ஸோ எல்லோட வேல்யூ என்ன? 44 சென்டிமீட்டர். So length of the sector is equal to 44 centimeter. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். L is equal to 44ன்றது நமக்கு தெரியும். தீட்டா என்னன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டினில் ஏரியா கொடுத்ததால ஏரியா யூஸ் பண்ணி லென்த்து கண்டுபிடிச்சோம். அடுத்ததாக இப்போ லென்த்து நமக்கு தெரியும், லென்த்து யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். லென்த்தோட ஃபார்முலா தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. எல் இருக்கிற இடத்துல 44 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தீட்டா நமக்கு தெரியாது, டிவைடட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு இப்போ இதில் நமக்கு பையோட வேல்யூ 22/7 கொடுத்துருக்கிறதால 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 21. எல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். 7 21 கேன்சல் பண்ணால் 7 3s are 21. அடுத்தது 3யும் 360யும் கேன்சல் பண்ணும்போது 120. அடுத்ததாக 2வையும் 120யும் கேன்சல் பண்ணும்போது 62s are 120. ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குது? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் 44, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 44 இஸ் ஈக்குவல் டு தீட்டா இருக்குது, டிவைடட் பை 60 இருக்குது, நியூமரேட்டரில் ஒரு 22 இருக்குது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். நமக்கு தீட்டா மட்டும்தான் வேணும். அப்போ இந்த 22ம் 60யும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துடும். மல்டிப்ளிகேஷன் 22 டிவிஷனில் போய்டும், டிவிஷன் 60 மல்டிப்ளிகேஷனில் போய்டும். ஸோ 44 இன்ட்டு 60 டிவைடட் பை 22 இஸ் ஈக்குவல் டு தீட்டா. 22ம் 44ம் கேன்சல் பண்ணும்போது 2 22s are 44 இன்ட்டு 60. ஸோ 260s are 120. ஸோ தீட்டாவோட வேல்யூ 120 டிகிரி. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th செகண்ட் ஒன், லென்த் 44 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 35 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி லென்த்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி லென்த் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. தீட்டா எல் இருக்கிற இடத்துல 44, தீட்டா நமக்கு தெரியாது. ஸோ தீட்டா அப்படியே எழுதிக்கலாம். பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் 35. இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். முதல்ல 7யும் 35யும் நம்ம கேன்சல் பண்ணும்போது 7 5s are 35. அடுத்ததாக 5யும் 360யும் கேன்சல் பண்ணலாம். 72 5s are 360. 2யும் 72யும் கேன்சல் பண்ணும்போது 36 2s are 72.
இப்போ என்னெல்லாம் எழுதிக்கலாம் பார்க்கலாம். ஈக்குவலுக்கு முன்னாடி வந்து 44 இருக்குது. ஸோ 44 இஸ் ஈக்குவல் டு தீட்டா. டினாமினேட்டரில் ஒரு 36 இருக்குது, நியூமரேட்டரில் ஒரு 22 இருக்குது. நமக்கு தீட்டா வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போது இந்த 22 இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் போய்டும். டிவிஷன் 36 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் 36ஆக மாறிடும். இப்போ 22 44 நம்ம கேன்சல் பண்ணும்போது 2 22s are 44 into 36. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 into 36 இருக்குது. 2 36 are 72. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 72 டிகிரி. அடுத்ததாக 7th கொஸ்டின் பார்க்கலாம். A circle of radius 120 meter is divided into 8 equal sectors. Find the length of the arc of each of the sectors. Find the length of the arc. ஸோ லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு சர்க்கிளை 8 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ அந்த 8 பார்ட்ஸை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், என்னன்னு எடுத்துப்போமா. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 8. இந்த ஈச் ஆஃப் த செக்டார் இருக்கிற அந்த ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுக்க. அந்த வேர்டு வரும்போது நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். L இஸ் ஈக்குவல் டு 1/n இன்ட்டு 2πr. 2πrன்றது நம்ம லென்த்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ என்னோட வேல்யூ 8, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே பையோட வேல்யூ என்னன்றதை கொடுக்கல, அதனால் பையை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். 8 120 கேன்சல் பண்ணும்போது 15 8s are 120. ஸோ L இஸ் ஈக்குவல் டு 30 பை மீட்டர். பையோட வேல்யூ நம்ம கொடுக்கல, அப்போ பை கடைசி வரைக்கும் அப்படியே தான் வரும். 30 பை மீட்டர். கொஸ்டினில் நமக்கு மீட்டரில் இருக்கிறதால நம்ம மீட்டர் எழுதிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின். A circle of radius 70 cm is divided into 5 equal sectors. Find the area of each of the sector. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த each of the sectorன்றதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா each of the sector வரும்போது கண்டிப்பாக இந்த 1/nன்ற ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இப்போ 1/n இன்ட்டு πr ஸ்கொயர். 2πr வந்தால் அது லென்த்துக்கான ஃபார்முலா, πr ஸ்கொயர் வந்தால் அது ஏரியாவுக்கான ஃபார்முலா. இப்போ என்னோட வேல்யூ 5. ஸோ 1/5 இன்ட்டு பை இன்ட்டு 70 இன்ட்டு 70. ரேடியஸ் வந்து 70ன்றதால நம்ம 70 போட்டிருக்கோம். பையோட வேல்யூ என்ன எடுக்கணுன்றதை நம்ம கொடுக்கல, அப்போ அப்படியே தான் எழுதுவோம். 70 இன்ட்டு 17 4900 டிவைடட் பை 5 இன்ட்டு பை. 4900 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது 980 நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ 980 பை. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டிப்பாக எழுதணும். ஏரியா எழுதும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். இப்போ 9th கொஸ்டின் பார்க்கலாம். தாமு ஃபிக்ஸஸ் எ ஸ்கொயர் டைல் ஆஃப் 30 சென்டிமீட்டர் ஆன் த ஃப்ளோர். த டைல் ஹாஸ் எ செக்டார் டிசைன் அண்ட் இட்ஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டார். கொஸ்டினில் ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். அந்த ஷேப்பில் தான் வந்து தாமு அவரோட வீட்டில் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒரு சைட் 30 சென்டிமீட்டர் அப்படின்னா எல்லா சைட்ஸுமே 30 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஏன்னா அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதில் இருக்க ஆர்க்கு வந்து ரேடியஸ் வந்து 30 சென்டிமீட்டர் தான். ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னும் போது ரேடியஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ரேடியஸ் 30 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட். ஏன் குவாட்ரண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு சர்க்கிளில் ஒரு கால் பகுதி தான் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஒரு சர்க்கிளில் இருக்க கால் பகுதி கொடுத்துருக்கிறதால ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் போட்டுக்கலாம். அதோட ஃபார்முலா 1/4 πr ஸ்கொயர். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/4 இன்ட்டு பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ 30 ஸ்கொயர்ன்றதால 2 டைம்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 2 2s are 4, 15 2s are 30. இன்னொரு 13 இருக்கிறதால திரும்ப இந்த 2 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்போ என்னென்ன வேல்யூ இருக்குது, 3.14 இன்ட்டு 15 இன்ட்டு 15. இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஏரியாவோட வேல்யூ கிடச்சிரும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். 10th கொஸ்டின் பார்க்கலாம். A circle is formed with 8 equal granite stones as shown in the figure. Each of radius 56 cm and whose central angle is 45 degree. Find the area of each of the granite stones. Each of the granite stones. இந்த ஈச்ன்ற ஒரு வேர்டு இருக்கும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொஸ்டினில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, 8 equal parts, radius is 56 and angle is 45 degree. முதல்ல கொஸ்டினில் என்னெல்லாம் இருக்குன்றதை எழுதிப்போம். n இருக்குது, n is equal to 8. தென் ரேடியஸ் இருக்குது, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 56 சென்டிமீட்டர். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி.
பையோட வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 22/7 தான் பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈச் ஆஃப் த கிரானைட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈச்ன்ற வேர்டு இருந்தாலே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். A is equal to 1/n πr ஸ்கொயர். ஏரியான்றதால πr ஸ்கொயர். ஒருவேளை லென்த்து கேட்டால் 2πr யூஸ் பண்ணும். என்னோட வேல்யூ 8, ஸோ 1/8 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 56 ஸ்கொயர் இருக்கிறதால 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 8 56ஓட நம்ம டிவைட் பண்ணும்போது 7 டைம்ஸ் இருக்குது. 56 டிவைடட் பை 7 வந்து 8 டைம்ஸ் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. நியூமரேட்டரில் 1 × 22 × 7 × 8 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.